இன்னைக்கு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருக்கும். ஒரு அம்மா பாம்பு, அப்பா பாம்பு, அப்புறம் குட்டி குட்டியா நிறைய பாம்புங்க இருக்கும். அதுல ஒரு குட்டி பாம்பு ரொம்ப குறும்பு, ரொம்ப கியூரியஸ் கூட. அப்பா பாம்பு தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கும். என்ன பண்ணும், டெய்லியும் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி அப்பா என்ன பண்றாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபாலோ பண்ணும்போது அப்பா பாம்பு முன்னாடி போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கீரிப்பிள்ளை வந்துடும். கீரிப்பிள்ளை பார்த்த உடனே அப்பா பாம்பு அடிச்சு உடிச்சு ஓடியே போயிடும். என்னடா இவ்வளவு நாள் அப்பா பாம்பு தான் ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருந்தோம், அதை விட ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு கீரிப்பிள்ளைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். கீரிப்பிள்ளை போயிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாய் எங்கிருந்தோ கொலைக்க ஆரம்பிச்சிடும். கீரிப்பிள்ளைய பார்த்து துரத்தும் கீரிப்பிள்ளை ஓடிடும். ஓஹோ, நாய் தான் ரொம்ப ஸ்ட்ராங் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நாயை துரத்த ஆரம்பிச்சிடும். நாய் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பையன் போயிட்டு இருப்பான். அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். பின்னாடி நாய் துரத்துதுன்னு என்ன பண்ணுவான், ஏய் போ அப்படின்னு சொல்லிட்டு கல்லை போட்டு அடிச்சுட்டு அந்த குட்டி பையன் போயிடுவான். நாய் பயந்து ஓடிடும். ஓ, இந்த குட்டி பையன் தான் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் பின்னாடி போகும். அந்த குட்டி பையன் போயிட்டு ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பான். திடீர்னு அங்க ஒரு பெரிய ஒரு ஆள் வருவான். டே எழுந்துடா ஊஞ்சல்ல இருந்துன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு இருப்பான். ஓஹோ, இந்த பெரிய ஆளுதான் குட்டி பையனோட ஸ்ட்ராங், அப்போ உலகத்திலேயே ஸ்ட்ராங் இவன் தான். சரி, இவர்கிட்ட போயிட்டு நான் உங்க ஃபேனுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும் பாம்பு. பாம்பை பார்த்த உடனே அவன் ஐயோ பாம்பு அப்படின்னு புக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அலறி அடிச்சு ஓடியே போயிடுவான். அப்புறம் இந்த பாம்பு யோசிக்கும், என்னடா இது, இவர் தான் ஸ்ட்ராங் நினைச்சா நம்ம தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்குமா. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலுமே இதுல ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு. இன்னொருத்தவங்க தான் நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வியந்து அவங்க பின்னாடி போய் எல்லாம் பண்றதை விட நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தாலே நம்ம லைஃப் ஒரு பெரிய சக்சஸ்.